வாட் இஸ் யுவர் பேஷன்? வெரி சிம்பிள், டு மேக் மணி. டு மேக் மணி மட்டும் பேஷன் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேசுகிறது, ரைட்? கன்சல்டிங் வந்து என்ன, கிவிங் அட்வைஸ், தட்ஸ் வாட் ஐ லைக் அண்ட் தட்ஸ் வேர் ஐ எம் ஹியர் ரைட் நவ். பட் ஆனால் இது செய்கிறதுக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பல பிரான்ச்சை உருவாக்கி, பல பிரான்ச்சோட ஒர்க் பண்ணி, அதனுடைய நஷ்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பியூட்டியிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எல்லாரும் பியூட்டி பண்ணுறாங்க, நானும் இதில் குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன். படித்ததை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம், ஆனால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை சேல்ஸ் படிச்சிருப்போம், இல்லைனா அக்கௌண்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஊரில் அதான் ஒரு பிரச்சனை, எது பிடிச்சதோ அது பண்ண முடியாது.